ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேஹா மேக்ஸ். நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சிக்கான மேக்ஸ் வீடியோஸ் போடலான் இருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் HCF அண்ட் LCM. இப்போது LCM பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், HCF அப்படி இல்லைன்னா GCD ரெண்டுமே ஒன்று தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படி இல்லைன்னா கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த HCF LCM கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட், டிவிஷன் மெத்தட்லாம் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன், 12ம் 18ம். 12க்கு வந்து நம்ம 2 டேபிள்ஸில் போட்டோம்னா 6 டைம்ஸ் வருங்களா, திருப்பி 2 டேபிளில் போட்டால் 3 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 3 டேபிளில் போட்டால் 1 டைம் வரும். அதே மாதிரி 18 2 டேபிளில் போட்டால் 9 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் 3 டைம்ஸ் அண்ட் 3 டேபிளில் 1 டைம்ஸ். இப்போது இவங்கெல்லாம் தான் யார், 12ஓட ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி 18ஓட ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் இன்ட்டு 3. அதே மாதிரி 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் 18க்கு. ஓகேவா? இப்போது நம்ம HCF கண்டுபிடிக்கணும்னா ஸ்மாலஸ்ட் பவர் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காமன் ஃபேக்டர். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே 2 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 3 இருக்குது. இதில் எது ரொம்ப ஸ்மாலஸ்ட் பவரோ அதுதான் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ரெண்டுத்துலேயும் 2 இருக்குது. 2 ஸ்கொயர் 2. இதில் காமனாக இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் பவர் இது வெறும் 2, அப்போ 2 எழுதியிருக்கேன். அதே மாதிரியே 3 ஸ்கொயர் இருக்குது, அதில் வந்து லீஸ்ட் பவர் இது 3. இப்போ 3 2 6. இதுதான் HCF. ஓகேவா? இப்போது எல்சிஎம் என்னென்னா எல்லா ஃபேக்டருமே பார்க்கணும். இப்போ இதில் இருக்குது, இதில் இல்லைனா கூட பரவாயில்ல, எழுதிக்கலாம். அதில் ஹையஸ்ட் பவர் எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், 2ஓட ஹையஸ்ட் பவர் இதில் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது நம்ம 2 தான் எழுதிக்கணும். அதே மாதிரி 3ஓட ஹையஸ்ட் பவர் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 3 ஸ்கொயராக எழுதியிருக்கும். 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர் 9. இதில் எடுத்து மல்டிபிள் பண்ணோம்னா 36. இதுதான் நமக்கு என்னது, HCF கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், கொஞ்சம் நம்ம வேரியபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 14xy ஸ்கொயர் அண்டு 42xyன்னு கொடுத்துருக்கேன். 14க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2ம் 7ம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 42க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது 2 × 3 × 7 கிடைக்குது. அதை எடுத்து எழுதியிருக்கேன். 2 × 7. எக்ஸு 2y இருக்குது, y ஸ்கொயர் இல்லையா, அதனால் 42க்கு 2 × 3 × 7 எக்ஸு y. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக இருக்க லீஸ்ட் எழுதுகிறோம். இப்போ 2 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கா, ரெண்டுத்துலேயுமே பவர் 1 தான் இருக்குது. ஸோ 2 எழுதிக்கிறேன். 3 பார்க்குறேன், மேலே 3 இல்லை, கீழே மட்டும்தான் 3 இருக்குது. அப்போ நம்ம HCFல எழுதக்கூடாது. 7 பார்க்குறேன், ரெண்டுத்துலேயுமே 7 காமனாக இருக்குது. ஸோ 7 எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் பாருங்கள், இங்கேயும் x பவர் 1, இங்கேயும் x பவர் 1 தான் இருக்குது. அப்போது எக்ஸ். அதே y பாருங்கள், இங்கே y ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. நமக்கு HCFனா என்ன அர்த்தம், லீஸ்ட் காமன். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரே ஒரு பவர் இருக்கிறது y மட்டும்தான் எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போது 14xy அப்படின்றது தான் HCF. இதே LCM பாருங்கள், 2 இருக்கா, அதே 2 எழுதியிருக்கேன். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே பவர் வந்து 1 தான் இருக்குது. 3 வந்து மேலே இல்லை, ஆனாலும் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா எல்லா ஃபேக்டரியுமே நம்ம பார்ப்போம். 7 பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே இருக்குது, அதனால் எழுதியிருக்கேன். இதில் நம்ம என்ன செய்வோம், ஹையஸ்ட் பவர் எடுப்போம். இப்போ எக்ஸுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, மேலேயும் பவர் 1ன்றதுனால எக்ஸ் வந்திருக்கு. அதே ஒய்க்கு பாருங்கள், இங்கே y ஸ்கொயர் இருக்குது, இங்கே y இருக்குது இல்லையா, y ஸ்கொயர் y. அப்போது நம்ம எழுதும்போது y ஸ்கொயர் தான் எழுதணும். ஏன்னா ஹையஸ்ட் பவர் என்ன வருது நமக்கு, y ஸ்கொயர் வருதுன்றதுனால. ஓகேவா? ஓகே, கூட சில எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 16x³ y ஸ்கொயர் 24xy³ z இருக்குது. இப்போ 16க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 × 2 × 2 × 2. அதே மாதிரி 24க்கு கண்டுபிடிச்சா 2 × 2 × 2 × 3 வந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், 2 பவர் 4 × x³ y ஸ்கொயர். அதே 24க்கு பார்க்கும்போது 2³ 3 பவர் 1 எக்ஸு y³ z. இப்போது HCF பார்க்குறோம், ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறது. 2 சேமாக இருக்கா, அதில் கம்மி பவர் யார், 3. அப்போ 2³ எழுதியிருக்கோம். ஓகேவா? எக்ஸும் சேமாக இருக்குது, அதில் கம்மி பவர் யார், எக்ஸ் பவர் 1, அதனால் எக்ஸ் பவர் 1 வந்திருக்கு. y சேமாக இருக்கா, இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே பவர் 3 இருக்குது. அப்போ நம்ம எழுதும்போது பவர் 2 எழுதுவோம். 2³ அப்படின்றதுனால அதை மல்டிபிள் பண்ணி 8 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதே LCM அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், எல்லா நம்பருமே எழுதுவோம் ஹையஸ்ட் பவரில். இப்போ 2 பவர் 4, 2 பவர் 3 இருந்தால் 2 பவர் 4 தான் வரும். 2 பவர் 4. இங்கே 3 பாருங்கள், மேலே 3 இல்லை, ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம்.
எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் தான் வரும். ஓகேவா? ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் கியூப் இருக்குது, ஹையஸ்ட் பவர் கியூப், அப்போ கியூப் தான் வரும். அடுத்தது ஜெட்டு. மேலே நமக்கு ஜெட்டே இல்லை, ஆனால் நம்ம எல்லா ஃபேக்டரையும் பார்ப்போன்றதுனால ஜெட்டும் எழுதுவோம். இங்கே 2^4 அப்படின்னா 16, 16 3s are 48, 48 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் செட் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? அது இல்லாமல் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், p^5, p^11, p^9 இருக்குது. இதில் HCF பார்க்கும்போது கம்மி பவர் எடுப்போம். கம்மி பவர்னால் யார்? p^5. அதே LCMனா ஹையஸ்ட் பவர் p^11. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதுவே 2-3 வேரியபிள்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஏ பி ஸ்கொயர் சி கியூப், ஏ ஸ்கொயர் பி கியூப் சி, ஏ கியூப் பி சி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து கம்மி. ஏ காமனாக இருக்கா? இதில் யார் ரொம்ப லோவஸ்ட்டு? 1, a^1 எழுதியிருக்கோமா? இப்போது HCF எழுதுகிறப்போ பி காமனாக இருக்குது. இதில் யார் ரொம்ப லோவஸ்ட்டு? b^1 எழுதியிருக்கோமா? இங்கே பாருங்கள், சி காமனாக இருக்கா? அதில் யார் ரொம்ப லோவஸ்ட்டு? c^1 எழுதியிருக்கோமா? ஆனால் எல்சிஎம் பார்க்கும்போது ஹையஸ்ட் பவர். இப்போ ஏ ஹையஸ்ட் பவர் என்ன? ஏ கியூப். அதே மாதிரி பி கியூப் சி கியூப் எல்லாத்தோட ஹையஸ்ட் பவர் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சம்மில் 4x³ y³ z³ இது மூணுத்துலேயுமே வந்து எந்த காமன் ஃபேக்டருமே நமக்கு இல்லை எடுத்து எழுதுறதுக்கு. அப்போ என்ன ஆகும்? HCF நமக்கு 1 ஆகிடும். ஏன்னா நோ காமன் ஃபேக்டர். அதே LCM அப்படின்னா நம்ம காமனாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம், எல்லா ஃபேக்டரையும் எழுதிடுவோம். ஸோ 4x³ y³ z³ அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 25a b cube c, 100a square bc, 125ab இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 25 5 × 5 a b cube c, அதாவது 5 ஸ்கொயரா. இந்த 100க்கு கண்டுபிடிக்கும் போது 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் a ஸ்கொயர் bc இருக்குது. இங்கே பாருங்கள், 5³ ab இருக்குது. இப்போ நம்ம HCF எழுதும்போது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கான்னு பார்க்குறோம். 5 காமனாக இருக்கா? அது லோவஸ்ட் பவர் யார்? 5 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஏ மூணுத்துலேயும் காமனாக இருக்கா? அதில் லோவஸ்ட் பவர் எது? a^1 b மூணுத்துலேயும் காமனாக இருக்கா? அதில் லோவஸ்ட் பவர் எது? b^1 ஓகேவா? அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னும் போது மல்டிபிள் பண்ணோம்னா 25ab அப்படின்ட்டு வரும். இதே LCM அப்படின்னும் போது ஹையஸ்ட் பவர் பார்க்குறோம். இப்போ 5 ஹையஸ்ட் பவர் யார்? 5³ இங்கே பாருங்கள், இந்த 2 இருக்குது. இங்கே மேலே 2 இடத்துலையுமே 2 இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? 2 எழுதுவோம். ஏன்னா LCMனா எல்லா ஃபேக்டரையும் பார்ப்போம். இப்போது 2 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஏ அதில் ஹையஸ்ட் பவர் a ஸ்கொயர், பி ஹையஸ்ட் பவர் b³ சி பாருங்கள், இப்போ 2த்துல சி இருக்குது, இதில் சி இல்லை. அதனால் பவர் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ சி மட்டும் எழுதியிருக்கோம். ஓகேவா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 500a² b³ c அப்படின்ட்டு LCM நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த சம்ஸ் எல்லாம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டுடுறேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், a^mn+1, அதாவது a^m+1, a^m+2, a^m+3 இருக்குது. இப்போது நமக்கு HCF என்ன வரும்? லோவஸ்ட் பவர் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து எம்மோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. 1 + 1னா இது 2 ஆகும். ஆனால் இது பாருங்கள், 1 + 2 3 ஆகும், இது 4 ஆகும். அப்போ இதான லோவஸ்ட்டு. அப்போது இதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும், a^m+1. இதே நமக்கு LCMனா யார்? ஹையஸ்ட் பவர், a^m+3 அப்படின்னு வரும். இந்த சம் பாருங்கள், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? HCF 1 தான் வரும். ஏன்னா நோ காமன் ஃபேக்டர். அதே LCM அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லா நம்பருமே வரும். அதாவது 3 × 5 × 7 அது இல்லாமல் a² b³ c^4 எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இனிமே வர்றது எல்லாமே காமன் டேர்மாக வெளியில் எடுத்து எழுதுகிற மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், a³ - 9ax² இருக்குது, a - 3x² இருக்குது. இப்போ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறான், a³ - 9ax². இது ரெண்டுத்துலேயுமே ஏ காமனாக இருக்குது. அப்போ ஏவை காமனாக எடுத்தால் a², 3 ஏல ஒரே போயிட்டா 2a இருக்கும் இல்லையா?
9 இந்த ஏ தான் வெளியில் போயிடுச்சே, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குமா. இப்போது இந்த டேர்மை மாற்றுறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர்னு ஆக்குறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட முடியும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வருமா, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வரும் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ ஏவாகவும் இந்த வேல்யூ மொத்தத்தையும் பிவாக வச்சுக்கிறேன். அப்போது ஏ இன்ட்டு ஏ மைனஸ் 3x ஏ ப்ளஸ் 3x ஆகுமா. இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ சால்வ் பண்ணி இப்படி இருக்குது. இதே செகண்ட் வேல்யூ பாருங்கள், ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ மைனஸ் 3x இன்ட்டு ஏ மைனஸ் 3x இருக்குது இல்லையா. இப்போது HCF நமக்கு என்ன வரும், ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போது ஏ மைனஸ் 3x மட்டும்தான் வரும். அதே எல்சிஎம் அப்படின்னா ஏ மைனஸ் 3x, இங்கே பாருங்கள், இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே 1ம் சேர்த்தோம்னா பவர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போது ஏ மைனஸ் 3x ஸ்கொயரு, அது இல்லாமல் ஏ ப்ளஸ் 3x அப்படின்னு வரும். ஓகேவா. முன்னாடி போட்ட சம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இனிமேல் வரது லைட்டாக வந்து கொஞ்சம் வெளியில் எடுக்கிற மாதிரி, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த சம் பாருங்கள், 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இருக்குது. இப்போ இந்த டேர்மை மாற்றினோம்னா 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ, ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா 2a ப்ளஸ் 1 அப்படின்னு ஆகுமா. இப்போ இந்த டேர்ம் 4a ஸ்கொயர் மைனஸ் 1, அதை 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட முடியும். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. அப்போ நமக்கு என்ன ஆகும், டூ ஏ ப்ளஸ் 1 2a மைனஸ் 1ன்னு இருக்கும். இப்போது HCF நமக்கு என்ன இருக்கும், காமன் 2a ப்ளஸ் 1 2a ப்ளஸ் 1 வந்துருமா. இதே நம்ம எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ 2a ப்ளஸ் 1, அது இல்லாமல் இருக்க இந்த 2a மைனஸ் 1 எல்லாமே வரும். ஓகேவா. இந்த சம் ஹோம்ஒர்க் நீங்களே பார்த்து போடுங்க. அதாவது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அப்படின்றத எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வச்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்றத எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வச்சுக்கணும். இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த சம் பாருங்கள், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது, b மைனஸ் ஏ ஹோல் க்யூப் இருக்குது, c மைனஸ் ஏ ஹோல் பவர் 4 இருக்குது. இது எதுலேயுமே ஒன்றுக்கு ஒன்று காமனாக இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், HCF 1 ஆகிடும். அதே எல்சிஎம்னா இந்த எல்லா டேர்முமே சேர்ந்து வரும். அதாவது c மைனஸ் ஏ பவர் 4, இந்த எல்லா டேர்முமே சேர்ந்து வரும். இந்த சம்மும் சேம் அதே சம் மாதிரி தான். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்கு இல்லையா, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு மாறும். அதை வச்சு அந்த சம்மை போடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 6 இருக்குது. இப்போது 6ஐ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 3 2s are, அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், 5 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும். அப்போ என்ன எழுதுவோம், a ப்ளஸ் 3 a ப்ளஸ் 2. இந்த டேர்மை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இந்த டேர்ம் என்ன இருக்குது, a ப்ளஸ் 2 தான் இருக்குது. இப்போது HCF என்ன ஆகும், காமன் a ப்ளஸ் 2 காமனாக இருக்கா. அப்போது a ப்ளஸ் 2 மட்டும்தான் வரும். அதே நமக்கு LCM அப்போ என்ன ஆகும், a ப்ளஸ் 3யும் வரும், a ப்ளஸ் 2வும் வரும். ஓகேங்களா. இப்போது இந்த சம் ஹோம்ஒர்க் நீங்களே போட்டு பாருங்கள். இதே சேம் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இது எல்லாத்துக்கான சொல்யூஷனும் நான் ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்ட்லேயும் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஷார்ட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சில ஜீப்ராவோட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், எதெல்லாம் இந்த சமக்கு யூஸ் ஆகுதோ. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அது இல்லாமல் சில இந்த ஃபார்முலாஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில HCF சம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள்,
எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இந்த டேர்மை முதல்ல எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இது என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் 27 வந்து 3யோட கியூப். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் இந்த ஃபார்முலா. எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னா என்ன? எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு பதிலாக இதை மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 9. 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் செய்கிறேன். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 சேமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன வரும்? காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் இருக்கும். இது செகண்ட் டேர்ம். இந்த டேர்மை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி இது மாதிரி மாற்றிருக்கோம். ஓகேவா? அப்போ இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 வருமா? அதே நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 3 அது இல்லாமல் இந்த டேர்மும் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் கொடுத்துருக்காங்க. அது இந்த ஃபார்முலாவில் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருமா? இந்த டேர்ம் ஏ ப்ளஸ் பி. அப்போது ஹெச்சிசிஎஃப் நமக்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் வரும். ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஏ ப்ளஸ் பி காமனாக இருக்குது. அதே நம்ம எல்சிஎம்னா எல்லா டேர்முமே வரும். ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்றதே நமக்கு என்னவா இருக்கும்?